முடிந்த தேர்தலிலே மக்களுடைய தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அடக்கத்தோடு தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். புதிதாக அமைந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கடந்த வாரம் சென்னை தலைமைச் செயலகத்திலே சந்தித்து அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்தேன். குறிப்பாக காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாங்குடி அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும், இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் அனைவருக்கும், உதாரணமாக காரைக்குடியிலே டாக்டர் TK பிரபு, மானாமதுரையிலே திரு இளங்கோவன், சிவகங்கையிலே திருமதி குழந்தை ராணி, திருப்பத்தூரிலே திரு ஸ்ரீனிவாச சேதுபதி, நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமயத்திலே திரு ரகுபதி, ஆலங்குடியிலே திரு மெய்யநாதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இன்று தேனி மாவட்டத்தில் அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு எங்கள் தேனி மாவட்ட தோழர்கள் கலந்து கொள்வார்கள். அவருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அவர் மறைவால் வருந்தும் அவருடைய மனைவி, மகள், திரையுலக நண்பர்கள் ஆயிரக்கணக்கில் எல்லோருக்கும் என்னுடைய இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு அமைந்திருக்கிறது. இந்த அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஆதரவு தருவதாக தெரிவித்தது. அதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த அரசு அமைந்திருக்கிறது. இது நிலையான அரசாக நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, எந்த ஊடகங்களும் எதிர்பார்க்கல, கருத்து கணிப்பு எடுத்தவர்களும் எதிர்பார்க்கலை, நான் எதிர்பார்க்கல, எங்க கட்சியும் எதிர்பார்க்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஏறத்தாழ 35% வாக்குகளை தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்கிறது. அது ஒரு மகத்தான வாக்கு பதிவு. இந்த மகத்தான வாக்குப்பதிவை வாங்கியிருந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. கழக தலைமையிலே இருந்த கூட்டணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 24% வாக்குகள், அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் சின்ன சதவீதத்துல வாக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஆனா எல்லாத்தையும் கூட்டினா கூட 35% நெருங்க முடியவில்லை. ஆகவே இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்ததற்காக பாராட்டுகள். எனக்கு தெரிந்தவரை இளைஞர்கள், குறிப்பாக இளம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள்.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டாவது இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அனைத்து பிரிவுகளிலேயும் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய பார்வையில் நகர்ப்புற பகுதிகளில், நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில், அர்பன் கான்ஸ்டிட்யூவன்சி, அர்பனைஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சி, அதில் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். உதாரணத்துக்காக சென்னை, கோவை, மதுரையில எல்லாம் அனைத்து இடங்களிலையும், ஏறத்தாழ அனைத்து இடங்களிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சென்னையில் 16 இடங்களில் 14 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மதுரையில் அப்படித்தான், கோவையில் அப்படித்தான். அப்படி பார்த்தா நகர்ப்புற மக்களுடைய ஆதரவு, நகர்மயமாக்கப்படும் பகுதிகளில், தொகுதிகளில் உள்ள ஆதரவு அவருக்கு பெரிய ஆதரவு. இது இளைஞர்கள் தான் முன்னின்றிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் உடைய நம்பிக்கையை காப்பாற்றி அவர்களுக்கான திட்டங்களை, வேலைவாய்ப்பு திட்டங்கள், அவர்கள் கல்வி திட்டங்கள், அவர்கள் தொழில் செய்வதற்கான திட்டங்களை அரசு வரையறுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. முறைப்படி விலகி இருக்குது திமுக தேர்தலில் வந்து யாரு சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முறைப்படி திமுக வந்து விலகுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு வீரபாண்டியன் அவர்களை சந்தித்தேன். அவர்களுடைய பொதுக்குழு கூடுவதாக சொன்னார்கள். பொதுக்குழுவில் முடிவெடுப்பதாக சொன்னார்கள். முடிவெடுத்திருந்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மோடி 4,399 நாள் பிரதமரை தொடர்ந்து தெரிஞ்சு வாழ்த்து நான் பதிவு போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் 4,399 நாட்கள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தது சாதனை தான். அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. 12 ஆண்டுகள், ஏறத்தாழ 4,399 நாட்கள் அவர் பிரதமராக இருப்பது, பெரிய நாட்டுக்கு பிரதமராக இருப்பது சாதனை. அதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இல்லாமல், ஒரு குறிப்பில்லாமல் ஒரு பிரசுரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1947 1952 வரை 5 ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகுதான் 1952 1964 வரைக்கும் 4,398 நாட்கள் பிரதமராக இருந்தார். முதல் 5 ஆண்டுகள் பிரதமராக இருந்தாரு, அது ஒரு ஏறத்தாழ 1,800 நாட்கள் வருகிறத. இத சாதனைன்னு போட்டுட்டு பின் குறிப்புன்னு போடணும் இல்ல. அது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் போடல, எந்த தொலைக்காட்சியும் சொல்லல. அது தவறா, பிழையா, இல்ல வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டதா என்று ஊடக நண்பர்களை தான் நான் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை நான் கேட்க முடியாது. அவர்கள் கொண்டாடலாம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அது சாதனை தான். ஆனா ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிளஸ் 5 ஆண்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். வைக்கல, முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். அவர் சொன்னாரு, ஒரு முறை விமானத்துல சென்னையிலிருந்து டெல்லி போகும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சதாக நினைவிருக்கிறதா சொன்னாரு. எனக்கு நினைவில்லை, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் முதலமைச்சராக வந்த பிறகு முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்து சொல்வதற்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு
2 புத்தகங்களை அவருக்கு நினைவு பரிசாக வழங்கினேன். கோரிக்கை இன்னும் வைக்கல. பொருளாதார ரீதியா ஏதாச்சும் தலைவர்கிட்ட பேசுறீங்களா? என்ன பொருளாதார சம்பந்தமாக அவர் ஒன்றும் கேட்கல. சும்மா சம்பிரதாயமான மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று நானும் உணர்ந்தேன், அவர்களும் உணர்ந்தார்கள். சார், காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த தேசிய தலைவர் வந்து ப. சிதம்பரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் நீங்க விரும்பினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க, நான் சென்னை வந்து திருச்சி வந்து காரைக்குடி வந்து மாநகரியில் இருக்கேன். எனக்கு எப்படி தேசிய தலைமையோடு உங்களுக்கு நெருக்கமான செய்திகள் பரிமாறிக்கொள்ளுறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி செய்தி இல்லையே. வந்து பிரதமராக அப்படிங்கிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வர முடியாது. தமிழ்நாட்டுல இருந்தவங்க பல பேர் இருந்திருக்காங்களே. நீங்க விரும்பலன்னாதான் அடுத்தாலும் சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு திமுக கலந்து கொள்ளாத காங்கிரஸ். நான் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தேன். முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஒரு 2 நாட்களில் சந்தித்தேன், மரியாதை நிமித்தமாக. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியில் போயிட்டு மே மாதம் இறுதியில தான் சென்னைக்கு வந்தேன். அதனால அவரை சந்தித்தேன், அவருக்கு நன்றி தெரிவித்தேன், கருத்து பரிமாறிக்கொண்டோம். அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு சொல்லலை. அது முடிவான முடிவா எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை, அது தெரியும். திமுக கொட்டியிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியே பாதி பேர் மனமில்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை சின்ன குழந்தையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. காகித என்ன சொல்லி அதுக்கு நாங்கள் அந்த வர்றது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான். நாங்க வந்து நீண்ட நாள் இருந்துட்டோம், அதனால வந்தது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி பாருங்க. விரும்புவது விரும்பாதது வேற. காங்கிரஸ் தலைமை எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து விட்டது. அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். மேகதாதுல அணை கட்டுவோம்னு டி.கே. கர்நாடக முதல்வர் சொல்றாரு. யாரு? மேகதாது அணை கட்டுவோம் கர்நாடக முதல்வர். அந்த பிரச்சனையெல்லாம் அரசு முடிவெடுக்கட்டும். அரசு என்ன முடிவெடுத்ததோ, திராவிட முன்னேற்ற கழக அரசுல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல முடிவெடுத்ததை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவெடுப்பதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க. அண்ணாமலை வந்து இப்ப பாஜக புதுசா ஒரு கட்சி தொடங்கிருக்காரு. நான் ஒன்றும் பெருசா பார்க்கல. நான் கருத்து சொல்ற அளவுக்கு அவர் கட்சியிலிருந்து விலகி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. அது அரசியல் கட்சியாக மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில அவரை சரியாக மதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை என்றுதான் அவர் பேட்டியிலிருந்து நான் உணர்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் விலகி இருக்கிறார், ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட கட்சிகளை அகற்றும் ஒரு முயற்சியாக தான் தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு மறைமுகமா RSS பாஜக ஆதரவுக்கு ஒரு கருத்து பரவலா இருக்கு. அது எப்படி எனக்கு திமுக கொட்டியிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியே பாதி பேர் மனமில்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை சின்ன குழந்தையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. காகித என்ன சொல்லி அதுக்கு நாங்கள் அந்த வர்றது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான். நாங்க வந்து நீண்ட நாள் இருந்துட்டோம், அதனால வந்தது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி. பாருங்க, விரும்புவது விரும்பாதது வேற. காங்கிரஸ் தலைமை எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து விட்டது. அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். மேகதாதுல அணை கட்டுவோம்னு டி.கே. கர்நாடக முதல்வர் சொல்றாரு. யாரு? மேகதாது அணை கட்டுவோம் கர்நாடக முதல்வர். அந்த பிரச்சனையெல்லாம் அரசு முடிவெடுக்கட்டும். அரசு என்ன முடிவெடுத்ததோ, திராவிட முன்னேற்ற கழக அரசுல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல முடிவெடுத்ததை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவெடுப்பதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க. அண்ணாமலை வந்து இப்ப பாஜக புதுசா ஒரு கட்சி தொடங்கிருக்காரு.
நான் ஒன்றும் பெருசா பார்க்கல. நான் கருத்து சொல்ற அளவுக்கு அவர் கட்சியிலிருந்து விலகி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. அது அரசியல் கட்சியாக மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில அவரை சரியாக மதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை என்றுதான் அவர் பேட்டியிலிருந்து நான் உணர்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் விலகி இருக்கிறார், ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட கட்சிகளை அகற்றும் ஒரு முயற்சியாக தான் தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு மறைமுகமா RSS பாஜக ஆதரவு இருக்கும் ஒரு கருத்து பரவலா இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? தாவேகா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிரி என்று சொல்லிவிட்டார். மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள், மாநில உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு பொருள்கள் போதுமே அந்த தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிப்பதற்கு. இந்த இரண்டு காரணங்கள் போதும். மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் என்ற அடிப்படையான கொள்கைகளிலிருந்து விலகாத வரை அவர்களை ஆதரிப்பதில் என்ன தவறும் கிடையாது. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தலைவர்களோடு பேசினேன். இதைத்தான் சொல்றாங்க. மதச்சார்பின்மை, மாநில அரசு, மாநிலத்தினுடைய உரிமைகள் இவை பாதுகாக்கிறேன் என்று சொல்றார். அவருக்கு ஆதரவு தருவதில் என்ன தவறு? ஆதரவு தராது இருந்தால் ஒன்று மறுதேர்தல் வந்திருக்கும். மறுதேர்தலை யாராவது விரும்பியிருக்கலாம். தமிழக மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது, மறுதேர்தல் வர்ற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். குடியரசுத் தலைவர் அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஆக பாரதிய ஜனதா கட்சி பின் வழியாக வந்து அரியணை கட்டலிலே அமர்ந்து விடும். ஜனாதிபதி ஆட்சி, ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இரண்டு விபத்துகளை தவிர்ப்பதற்காக எங்கள் தலைமை முடிவெடுத்தது. அந்த முடிவை, அதே கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு பொதுவான நிலைப்பாடு தான். சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் நடந்துச்சு. அது வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒத்துக்கலங்கிற கருத்துக்கள் எப்படி அப்படி ஒரு முயற்சி நடந்தது? அதெல்லாம் ஊடகங்கள்ல வர செய்திகள். திருமாவளவன் ஒத்துக்கிறார் சார்? எனக்கு தெரியாது. திருமாவளவன் ஒத்துக்கிறாரு. மத்த கட்சிகள் அவரு கம்யூனிஸ்ட் கட்சி பேபி வந்து அவர் தான் முதல்ல அதை வெளிப்படுத்தினது. அப்படி ஒரு சம்பந்தத்துக்கு எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரியாது. தெரியாதத பத்தி என்ன கருத்து சொல்றது? எனக்கு தெரியாது. என்னுடைய அறியாமையா இருக்கும். என்னுடைய அறியாமை, உங்களுடைய அறிவு கூர்மை, அவ்வளவுதான். எனக்கு அறியாமை. இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுல 31 அமைச்சர்கள், சட்டமன்றத்துக்குள்ளே அனுபவம் இல்லாதவர்கள், 101 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? எந்த அரசுக்கும் அவகாசம் கொடுக்கணும். 10 ஆண்டுகள் இப்ப ஒரு கட்சி இருந்து இப்ப கேரளத்துல 10 ஆண்டுகள் கழித்து இடதுசாரி முன்னணியை தோற்கடித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திரு சதீஷன் அவர்களுக்கு என்ன அவகாசம் கொடுக்கிறோமோ அதே அவகாசத்தை தானே திரு விஜய் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும்.
நான் என்ன பாக்குறது, கருத்தையா கேக்குறாங்க. இல்ல 6 மாசம் டைம் சொன்னாரு ஸ்டாலின். அதிமுக கட்சி ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல, அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 6 மாசம் டைம் சொன்னா சார் ஸ்டாலின். இப்ப 3 மாதம் தாங்காதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது தங்கம் தென்னரசு விளக்கியிருக்காரு. எது சரி எது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து, எங்களுடைய தோழமை கட்சியுடைய கருத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவகாசம் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அது 3 மாசமா 4 மாசமா 6 மாதமா என்று சர்ச்சை செய்யலாம். அவகாசம் கொடுக்கணும். அதிகாரிகள் நியமனம் இப்பத்தானே நடந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் துறையினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இடையில நன்றி தெரிவிக்க வேண்டும். தொகுதி வாக்காளர்களை, தோழர்களை சந்திக்க வேண்டும். நிறைய குறுகிய காலத்துல இவ்வளவு வேலைகளை பார்க்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. மோடியை பிரதமர் சந்திக்கிறது பிரதமரை மோடி அவர்கள் 12 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கலேன்னு நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இவர் 1 மாதம் தானே ஆயிருக்கு, சந்திக்கலாம். அது போக போகத்தானே கருத்து சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் முதல் நாளே கருத்து தெரிவிக்க முடியாது.